இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லட்டு, அங்கே பாரு, நம்ம பிளான்ஸ் எப்படி ஆயிட்டு இருக்கு. அச்சோ, எல்லாமே காஞ்சி போயிட்டு இருக்கு. அச்சோ, ஆமாம், நம்ம பிளான்ஸ் எல்லாம் எப்படி பூக்காமல் இருக்க பாரு. இதெல்லாம் ரொம்ப காஞ்சி போயிட்டு இருக்கு ராக்கி. நம்ம தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றவே மறந்துட்டோம். நம்ம தண்ணி ஊற்றினா தான் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பூக்கும். இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன் கேனில். நீ நம்ம செடியெல்லாம் பார்த்துக்கோ. ராக்கி ராக்கி, இங்கே பாரு, நான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே லட்டு, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீ தண்ணி ஊற்றிட்டு வா. ஓகே ராக்கி. இங்கே பாரு, நம்ம கிரேப்ஸ் செடியெலாம் ரொம்ப வாடி போயிடுச்சு. இடிச்சாலே விழுந்துடுச்சு. அந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கு. நான் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது இந்த சன்ஃப்ளவர் செடியை பார்த்தியா எப்படி ஆயிட்டு இருக்கு. இரு, நான் தண்ணி ஊற்றிட்டு வரேன். அப்பாடா, இப்போ தான் தண்ணி ஊற்றுனதும் நிம்மதியாக இருக்குது. நாளைக்கு வந்து நம்ம செடியெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? லட்டு, அங்கே பாரு, நம்ம செடியெலாம் எவ்வளோ பூ பூத்துருக்கு. அழகான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்கே பாரு கிரேப்ஸு. இங்கே பாரு ராக்கி, கிரேப்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச சன்ஃப்ளவர், டொமேட்டோ, ஆஹா, ஸ்ட்ராபெரி, கேரட் கூட அழகாக ஹார்வெஸ்ட் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராக்கி. இங்கே பாரு, நம்ம அதுக்கு தான் டெய்லி செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக பூக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இங்கே பாரு, எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு. இதை எடுத்து நான் தலையிலேயே வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தியா, சன்ஃப்ளவர் செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த கேரட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு ராக்கி. அது மட்டுமா, இந்த ஸ்ட்ராபெரி செம்ம சூப்பராக இருக்குது. இதை நீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவேன். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போனால் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம் ராக்கி, இதெல்லாம் நம்ம ஒரு கூடையில் போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போனால் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பனானாலாம் அழகாக வந்திருக்கு. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராக்கி. இந்த பூ அம்மாவுக்கு ஒன்று வீட்டுக்கு போகும்போது கொண்டு போகணும். இங்கே பாரு, பனானா செம்ம சூப்பராக வந்திருக்கு. இதை மட்டும் நம்ம அல்வா செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இரு ராக்கி, நான் போய் கூடை கொண்டு வரேன். கூடையில் எல்லாத்தையும் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இரு, நான் போய் நம்ம தோட்டத்துலேருந்து கூடையை தேடி எடுத்துகிட்டு வரேன். இங்கேயே வெயிட் பண்ணு. எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து வை. முக்கியமாக டொமேட்டோ ரொம்ப முக்கியம். கேரட், ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் கொண்டு போகலாம். ராக்கி ராக்கி, நான் கூடையோடு வந்துட்டேன். இங்கே பாரு கூடை. இந்த கூடையில் எல்லாத்தையும் எடுத்து போடுவோமா? இரு, நான் இங்கே வைக்கிறேன். இந்த கூடை ஃபுல்லாக நம்ம ஃப்ரூட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாலி ஜாலி. அம்மா இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முக்கியமாக ஸ்ட்ராபெரியும் கேரட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செடி வளர்த்து நீங்களும் இதே மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.